பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு முதல்ல அடிப்படை வசனம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஆண்டவருக்கு தேவை, இதுதான் இந்த வாரம் முழுக்க உங்களோட பேசிவார். ஆண்டவருக்கு தேவை என்னங்க? நீயும் நானும் தான். ஒரு வேளை சொல்லலாம், என்கிட்ட என்ன தகுதி இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். உண்மைதான். எது இருக்கு இல்லை, அவரால் கூடாதது எவரையும் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா அவருக்கு தேவை பேதைகளை என்ன செய்வார்? ஞானிகளாக்குவார். பைத்தியங்களை தான் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திரும்ப கையில் எடுத்து, இப்போ நம்ம வாசித்தது ஆசாப்பின் சங்கீதத்தில் படித்தோம். தாவீதுட்டையும் கேட்போம். 51ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலிருந்து தயவு செய்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆகிட்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆகிட்டு. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இது அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு உதவுகிற ஆண்டவர் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன அவரு நம்மகிட்ட சொல்லியிருக்கார், ஐயா என் நாமத்தினால எதை கேளு நான் தருவேன் கொடுத்து இருக்கிறார். அப்போ அந்த எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம படித்து வர்றோம். என்ன காரியத்தை? ஆசாப்பின் சங்கீதத்திலிருந்து படித்து வர்றோம். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வனாந்தரத்தில் உங்களை 40 வருஷமா நடத்தி வந்தேனப்பா, எப்பவாவது உங்கள்கிட்ட காணிக்க கேட்டதுண்டா? எனக்கு அன்பானவளே, அவருக்கு நம்ம கொடுக்க முடியுமா? நாம் வஞ்சிக்கிறோம். ஏன்னா மல்கியா அழகா சொல்றார் 3ஆம் அதிகாரத்தில், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீ எதுன்னு கேட்குறீங்க, எதினாலும் வஞ்சித்தேன் என்கிறீர்கள். உங்க காணிக்கையிலும்
தசம பாகத்திலும் கூட வஞ்சிக்கிறோமே. ஆண்டவர் அது என்ன அப்படி தண்டிச்சிருந்தாருன்னா, அனனியா சபீராள மாதிரி தண்டிச்சிருப்பார்னா இன்னைக்கு நீயும் நானும் நிற்க முடியுமா? உண்மையாக சொல்லணும். வாங்குற சம்பளத்தில் நான் தசம பாகம் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் கரெக்டாக கொடுக்குறேன் நம்மளால் சொல்ல முடியுமா? ஏன்னா இயேசுட்ட வந்து கேட்டாங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் வந்து கேட்டுச்சு, ஐயா நாங்கள் வரி கொடுக்கறது நல்லதா அப்படின்னார். அவர் சொன்னார், வரி பணத்தை என்கிட்ட கொண்டாந்து காமிங்கப்பான்னார். அப்போ அந்த ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன இருந்துச்சு? ராயனுடைய சொருபம் இருந்துச்சு, அவருடைய மேலெழுத்து இருந்துச்சு. உடனே என்ன சொன்னாரு? ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்து. இன்னைக்கு நாம உண்மையா ஆண்டவருக்குரியதை ஆண்டவர் கொடுத்துடுறோமா? இந்த கேள்விக்கு நம்மளால உறுதியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துலையும் சொல்லுவோம், ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, உமது அடிமை நானை. ஆயிரம் ஆயிரம் துன்பம் வந்தாலும் அகலே போக மாட்டேன், உம்மை விட்டு அகலே போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. எனக்கு அன்பானவர்களே நல்லா கவனிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறான், ஆனா கர்த்தர் அதை பத்தி யோசிக்கிறாரா? ஒரு நிமிஷம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதா நமக்கு செய்யல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதா நமக்கு என்ன செய்யல. அப்படி சரி கட்டினா நம்ம நிக்க முடியுமா? ஏன்னா அவர் மனிதன். நாம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் தெரியாதா? அவருக்கு தெரியுங்க. மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? மல்கியா நம்ம பார்த்து கேட்கிறார். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் நிரம்ப கொடுத்து கொஞ்சம் நீ கொடுப்பியா அப்படின்னு எதிர்பார்க்கிறவர் இல்லை. அவர் அமைக்கி குறிக்கி சரிந்து விடும்படி ஆசீர்வதிக்கிறவர். அது வேணும்னா நீ கொண்டு கொடு. அதனால தான் மல்கியா 3:10 சொல்றார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் பண்டசாலையில் காணிக்கைகளை தசமபாகங்களையும் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்க அனுமதிக்கிறார். நம்மகிட்ட இருந்து அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? எங்கேயாவது காணிக்க கேட்டதுண்டா? அந்த 50ஆம் சங்கீதத்தில் பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரே வனாந்தரத்தில் நான் உங்களை நடத்தி வந்தனே, அந்த நடத்தி வந்த இடத்துல எங்கேயாவது உங்கள்கிட்ட நான் கேட்டதுண்டா? இல்லையே, கேட்கலையே. எந்த இடத்துல காணிக்க கொடுனாரா? சரி, அதை விடுங்க. 51ஆம் சங்கீதம் தாவீதுட்ட கேட்போம். 16ஆம் வசனத்துக்கு பாருங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், நல்ல கவனிங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆமா, நாம சொல்றோம்ல, தேவனுக்கு ஏற்றவைகள் எது? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், இல்லையா? நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைத்தார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டு, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை
இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இல்லை போதும் அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். தூய்மை உண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். குருதி செல்லும் கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கும் நெஞ்சம். குருதி செல்லும் கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கும் நெஞ்சம். செய்த பாவம் இனி போதும் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். செய்த பாவம் இனி போதும் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அழகா அதனால்தான் சொல்றான், தாவீது சொல்றான் 51ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் திரும்ப வாசிக்க பார்க்கலாம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு தகன பிரியமானதல்ல. பலியும் உமக்கு பிரியமில்லை. ஏன்னா ஈசாக்க கொண்டு வைக்கும் போது அப்படின்னா விட்டுருப்பாரு. ஈசாக்க கொண்டு ஆபிரகாம் எங்க வச்சுட்டான்? கட்டை மலை கட்டை மேல தூக்கி வச்சாச்சு, கத்தியும் எடுத்தாச்சு. அது வரைக்கும் ஏதாவது சொல்லலையே. அவன் கேட்குறான், எப்ப கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடைங்க, நீ தானா சொன்னா? இல்லையே. அவன் என்ன சொன்னா? கர்த்தர் தம்முடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்வார். அங்கே ஈசாக்கு கொண்டு வச்ச பிறகுதான் சத்தம் வருது. 12ஆம் வசனம், ஆதியாகமம் 22:12. ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டா மேல என்ன செய்யாத, கைகளை போடாதே. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, அவருடைய கண்கள் யாரைத்தான் நோக்கி பார்க்குது? நம்மையே நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் கத்தி எடுத்தோட அங்கது சத்தம் வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அதனாலதான் உண்மையுள்ள மனுஷனானதுனாலதான் அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமா, ஆபிரகாமுக்கு கிடைச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம பலியோ காணிக்கையோ இல்லைங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள். அங்கே தாவீது சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எதான்?
மிக அழகா சொல்றாரு. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமா, நீதியின் பலியை தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம பலி அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. அப்ப நாம எதுக்குங்க தேவை? நீ நானும் எதுக்கு தேவை? உங்களை என்கிட்ட கேட்டால் சொல்லுவோம், எனக்கு என்னங்க தெரியும், நான் இப்படித்தான் சொன்னேன். ஆண்டவர்கிட்ட கூப்பிடும்போது எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரேன்னு அவர் சொன்னார், ஒன்றும் தெரியாதாம்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட அவ்வளோதான், உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா. ஆமாம், கிதியோனுக்கு அதுதான் சொன்னார், உனக்கு அதுதான் சொன்னார், எனக்கு அதுதான் சொல்றார். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும். யோசுவாவுக்கு சொல்லலையா? கிதியோனை பார்த்து சொல்லலையா? உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா. அவருக்கு தேவை என்னங்க? நீ ஒப்பு கொடுத்தா போதும். ஒரு மோசையை கூப்பிட்டார், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்? ஒரே பருவத்துக்கிட்ட. திடீர்னு அவனுக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? பச்சை முள்ளு என்ன செய்யுது? பத்தி எரியுது. உடனே இவன் நினைக்கிறான், அந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்க்க போறேன்னு போனா. அங்க போனோன்னு சத்தம் கேட்குது, மோசே மோசே. இவனுக்கு விளங்கலை. ஏன் பேர் எப்படி அவனுக்கு தெரியும்? ஐயா, நீ தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே உன்னை என்ன செய்யற? பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், யோவான் என்று பெயரிடு சகரியாவுக்கு சொன்ன தேவன். ஆகையினால இவனை கூப்பிடுவார், மோசே மோசேன. உடனே அவன் என்னன்னு கேட்குறான், ஆண்டவரே நான் இங்கே கிட்டி சேராயாக. நீ நிற்கிற இடம் எது? பரிசுத்த பூமி. உன் செருப்பை முதல்ல என்ன செய்ய? கழட்டி விடு. ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் கட்ட செருப்பு போட்டிருந்தானோ அல்லது லாடங்கட்டின செருப்பு போட்டிருந்தாலும் தெரியாது. கழட்டி விடு. அப்படி சொல்லுங்க, கழட்டி விடு. வாசிங்க. பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாகிய என்றார். மோசே அவரை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை என்ன சொன்னான்? மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை தேடுறேன் தெரியுமா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். அதுக்கு தான்ப்பா நீ தேவை. இன்னைக்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எங்க கொண்டு சேர்க்கணும்? அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா பரலோகத்தில் போய் சேர்க்கிறது வரைக்கும் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் ஒன்றை என்னை தர இந்த மோசை உடனே ஓகே ஆண்டவரே நான் ரெடி நான் சொன்னா இல்லையே. அவன் என்னென்னலாம் சொன்னான்? ஐயா நான் வாக்கு வல்லவன் இல்லை, திக்குவாயன், மந்த புத்திக்காரன், என்னை எவனும் நம்ப மாட்டான், என் வார்த்தை யாரு கேப்பா? ஆண்டவர் சொன்னார், எப்பா மனுஷனுக்கு வாயை உண்டாக்குறது யாரு? நான் தானப்பா. குருடனை செவிடனை பார்வை உள்ளவனை எல்லாரையும் உண்டாக்குறது யாரு? நான் அல்லவா. ஆகையால் நீ போ நான் உன் வாயோட இருந்து. அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாய் என்னென்னலாம் பேசுது, என்னென்னலாம் சொல்லுது. இங்கே வந்தால் அல்லேலியாங்குது, அங்கே போனால் அடுத்தவனை நாசமாக போகுது.
இந்த வாயோடு இருந்து நான் என்ன செய்வேன்? நீ பேச வேண்டியது பேச உனக்கு வேண்டியது போதிப்பேன் என்றார். நாம பாடுறோம்ல, என்ன வர்றோம்? என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, அங்க மகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நிலைப்பேன். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாமங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சாமங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பே அக மகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மோசே கூப்பிட்ட உடனே, ஆமா ஆண்டவரே, நான் இங்கே சும்மா தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், வாரேன் நான் சொன்னா. நீங்கள் உட்காந்து 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. எகிப்திலுக்கு என் ஜனத்தின் உபத்திரவத்தை கேட்டேன், பார்த்தேன், அவர்களை விடுவிக்கிறக்கா இறங்கி வந்திருக்கேன், நீ தேவைப்பானா? அவன் சொன்னான், என்னை யார் நம்புவா? என்னை யார் நம்புவா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன்னை என்னை தான். உன்கிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற தகுதி இல்லை. நீ படிச்சிருக்கியா, அறிவாளியா? அப்படி பார்த்தா மோசே பெரிய படித்தவன். அப்போஸ்தலர் 7:22 படி எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். அப்ப எடுத்து பயன்படுத்தல, இப்ப எல்லாம் போச்சு. முட்டா பை மாதிரி உட்காந்துருக்கான். கேட்டா திக்கு வாயன், நல்லா பேசுதே, தருவேன், போவேன் அப்படிங்கிற அளவுக்கு. வரமாட்டேன் இப்படி திக்குற அளவுக்கு திக்கு வாயன், மந்த புத்திக்காரனா இருக்கான். ஆனா அவனைத்தான் கர்த்தர் அழைக்கிறார், அவனைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய தகுதி, என்னுடைய தகுதியை பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது. என் ஆண்டவருக்கு வேண்டுங்கிறார. யார் வேணுங்க? இன்னைக்கு அப்படி பார்த்தா கண்ணீரா போன பின்னாடி என்னை எங்கள் அப்பா அம்மா வேணான்ட்டான், சொந்தக்காரன் வேணான்ட்டான், கூட பிறந்தவங்க கூட என்னை வேணான்ட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், எனக்கு தேவை, எனக்கு தேவை. இப்படி இருப்பது என்னாம மகிமைக்காக. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. எனக்கு அன்பானவர்களே, பரவசம் அடைகிறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தினம் வர்றதுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா ஜஸ்ட்டு 4000 டெலிவிஷனுக்கு பே பண்ணணும். ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு 1000 ரூபா எடுக்கணும். இது மட்டும் இல்லை, இதில் ஏதாவது மிஞ்சினா தான் பார்வையற்ற மக்கள் சபையை நடத்த முடியும். ஏன்னா அவங்ககிட்ட நான் எந்த காணிக்கையும் எதிர்பார்த்து நடத்துறதில்ல. 2 சபை நீங்கள் வந்து பாருங்கள், கண்ணு அவங்க தான். நீங்கள் கேட்கலாம், மற்றவங்கள போல ஏன் பிரதர் டிவியில் காட்ட மாட்டேன்னீங்க? ஆண்டவருக்கு தெரியாதா? அப்படி டிவியில் காட்டி நான் விளம்பரம் காட்டி என்ன பிரயோஜனம்?
ஆண்டவர் காண்கிறார். நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வாங்க, வரும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினா நான் உதவணும் பிரதர், எப்படி உதவுறது? தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், கட்டிடப் பணிக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம், ஆடியோ வேதாகமங்கள் கொடுக்க உதவலாம், அது மட்டுமல்ல கண்ணுதிராங்களுக்கு கண்ணாக இருக்கிற ஊன்றுகோலுக்கு உதவலாம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் மதுரையிலையோ திருநெல்வேலியோ ஆலயம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுக்கு உதவலாம். பார்வையற்ற செத்தா கூட அந்த அடக்கத்திற்கு ஒரு ஃபண்ட் இருக்குது, அதுக்கு உதவலாம். எத்தனையோ வழி இருக்குது. எப்படி உதவ? 2 நம்பர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்பீங்க ஜிபே ஃபோன்பே உண்டா? 2 நம்பர்லேயும் இருக்குது. சிலர் கேட்பீங்க பிரதர் நான் கொடுப்பேன், எனக்கு இந்த கணக்கு தாக்கல் பண்ணும்போது பில்லு வைக்கணுமே, உண்டா? நிச்சயமாக நீங்கள் அப்படி வைக்கணும்னு சொன்னீங்களா தாராளமாக நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸுகளை அனுப்புனீங்கன்னா நாங்கள் அந்த பில்லை அனுப்பி வைப்போம். நீங்கள் அதற்கு ஏற்ற சமயத்தில் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லணும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளில் என் ஆண்டவருக்கு தேவை எது தியானித்து வருகிறோம். பலிகள் அல்ல, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். இந்த மனிதனுடைய இருதயத்தை தான் கர்த்தர் தேடி வந்தீர். யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு பல பாரத்தோடு அமர்ந்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே, அந்த இருதயத்தில் வாசம் செய்து விடுதலையை தாங்க. ஒவ்வொருவரையும் நடத்துங்க, ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தாங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.